ஹலோ அண்ட் வெல்கம் டு another ஷோ ஆன் 6 to 20 வரை. நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி டாக் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் T20ல இந்தியா 0-1 போனாலே இந்த மாதிரி திருப்பி நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச விஷயம் தான். மைக்கேல் வான் ட்வீட் போட்டாலே இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா பீடாக் எப்படி இருக்கீங்கப்பா? மைக்கேல் வான் ட்வீட்டுக்கு எப்படி பதில் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. திறமை எங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப நான் இப்படி 2 பேர்லையும் காட்டி 1-1 ஆகும்னு சொன்னது அவரோட ட்வீட்டை பார்த்து அந்த கான்பிடன்ஸ்ல சொன்னதுதான். ஸோ அவர்கிட்ட இருந்து எடுத்துட்ட லெசன்ல இருந்து நான் சொன்னது அந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ், இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்லாம் சொன்னதெல்லாம் எப்படி ஆப்போசிட்டா நடந்திருக்கு. இப்ப நான் 10 சொன்னேன்னா 7 நடக்குது. ஆனா ஒரு 10 சொன்னா 10 ஆப்போசிட்டா நடக்குது போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை நீங்க புகழாம இருக்கக்கூடாது. வேறெவர் கிரெடிட் இஸ் டியூ, யூ ஹேவ் டு கிவ் இட். ஸோ ஃபுல் மார்க்ஸ் டு ஹிம். அதாவது நம்ம கிரிக்கெட் கம்யூனிட்டியில சொல்லுவாங்க, நீங்க ஒரு அனலிஸ்ட், நீங்க அனலிஸ்ட் ரிவர்ஸ் அடிக்கிறது யூஸ் பண்ணீங்க, ரிவர்ஸ் அடிக்கிறது அப்படின்வாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மளே மேட்ச்லாம் போறது முன்னாடி கஷ்டம் மச்சி இன்னைக்கு தோத்துறோம் மச்சி அப்படின்னு பேசினே போவோம். ஞாபகம் இருக்கு. அந்த ரிவர்ஸ் அடிக்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மைக்கேல் வான் ஏன் நமக்கு ரிவர்ஸ் அடிக்கிறாரு? இதுல 2 விஷயம் இருக்கு. இது நான் தான் நேத்தே சொன்னேன், ரிவர்ஸ் அடிக்கிறது அப்படின்னு. ஒருவேளை அவர் ஹைலி நாலேஜபிள் இப்படி சொல்றாங்க. ஒருவேளை அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இது பண்ணணும்ன்றதுனால அவர் சொல்றாரோ என்னமோ எனக்கு தெரியல. ஏன்னா அவர் கேப்டன்சி எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த ஆஷஸ் சீரீஸ்லாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் நிறைய ஜெயிப்பாங்க இங்கிலாண்டோட. அப்ப அவங்க அந்த கெவின் பீட்டர்சன் எமர்ஜான சீரீஸ்ல ஷேன் வான் ஒரு 38 விக்கெட். அப்ப அந்த மான்ஸ்டர் ஆஸ்திரேலியன் டீம் அவங்க வின் பண்ணாங்க. அவரோட பேட்டிங் இன்ஃபுளுன்ஸ் இதுல தெரிஞ்சதுங்கும் போது எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் காமெடியா பண்ணணும்ன்றதுனால ட்வீட் பண்றா என்னன்றது எனக்கு தெரியல. ஷூரா அவரோட This is the year of the world T20. நம்ம T20 சீரிஸ் இந்தியா அண்ட் இங்கிலாந்து பத்தி பேசிட்டோம். ஆஷஸ்க்கு எல்லாம் போனா நீங்க மெக்ரா கேட்சுக்கு எல்லாம் போயிடுவீங்க போல இருக்கு. மைக்கேல் வான் அடிச்சு பிடிச்ச கேட்சஸ் அங்க போக வேணாம். நம்ம இப்போ போன எபிசோட்ல நீங்க யூ ஹேட் கவர்ட் சம்திங். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, என்னது அது என்னடா என்ன இல்லடா திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க. அவனா இவன் அப்படின்னு நினைச்ச 5 மேட்ச் பார்த்த உடனே நம்மளால என்ன பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தது என்னன்னா, அவன் இல்லடா ஏமன். அதோட நீங்க எப்படின்னா அந்த காலத்து தமிழ் படத்துல நம்ம நம்பியார் மறு வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு லுங்கி கட்டிட்டு கோலி அப்படின்னா குனிஞ்சு கும்பிட்டுட்டு சொல்லுங்க ஜமா அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி கோலி நினைச்சியடா, விராட் கோலிடா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஜெனரலா இந்த மாதிரி நம்ம இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் போலிங், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போலிங், இங்கிலாண்டோட பேட்டிங் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் போன மேட்ச் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 6-20 வரை அப்படிங்கறதுனால 6 ஓவர் கான்செப்ட் எடுத்துட்டு போறோம். 6 ஓவர்ல இங்கிலாந்து 42 for 1 இருந்தாங்களா 45 for 1 இருந்தாங்களா எக்ஸாக்ட்டா தெரியல எனக்கு. இந்தியா 50 for 1 அந்த ஈஷான் அந்த டாம் கார்னோட 6th ஓவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி கேம் பேலன்ஸ்ல இருந்தது. அந்த ஒரு ஓவருக்கு அப்புறமா கேமே மாறிடுச்சு. டாம் கரன் அப்படி கேமே மாறிடுச்சுன்னு சொல்லலாமா, இல்ல எப்படி விக்கெட் பெட்டர் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி நல்லா பெட்டர் ஆயிடுச்சு, எப்படியுமே ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க? ஆஷ், நீங்க என்னோட ஒரு ஸ்டாட்டை நீங்க வெளிக்கொண்டு இருந்தீங்க. இஃப் யூ ரிமெம்பர், அந்த பவர் பிளேல எப்படி அட்வான்டேஜ் எடுக்கணும், பர்டிகுலரா இந்த மாதிரி ஒரு கடோத்கஜன் டீம்ல. இதுல கிரேட் அட்வான்டேஜ் உங்களுக்கு என்னன்னா, நம்ம என்ன சொன்னோம், இந்தியன் டீம்ல 4 பேரும் ஃபர்ஸ்ட் 4 பேரும் ரூல்ஸ் ராமானுஜம் அப்படிதான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப அந்த டெம்போவை என்ன பியூட்டிஃபுல்லா உடைச்சாங்கன்னா, ஒரு அந்நிய அப்படின்ற ஒரு இஷான் கிஷன் வந்துட்டாரு. அங்க பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு ஜாஸ் பட்லர் அவுட் ஆன உடனே ரூல்ஸ் ராமானுஜம் அங்க வந்துட்டாரு. டேவிட் மலான் 23 பால்ல 24. தட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி த ஸ்டார்ட் இங்கிலாந்து வுட் ரியலி வாண்ட். டேவிட் மலான் ஒரு மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் காட் டு பி ஃபிளெக்சிபிள். பேர்ஸ்டோ இறக்கிருக்கணும். நம்பர் 3 விக்கெட் விழுந்திருந்ததுன்னா டேவிட் மலானோட ரோல் என்ன, ஸ்டெபிலைஸ் பண்றதா. தட்ஸ் நாட் ரியலி இங்கிலாந்து வாண்டட். ப்ரீவியஸ் மேட்ச் டேவிட் மலான் வந்தாருன்னா உங்களுக்கு 6 ஓவர்ல 50 வந்துச்சு, கேம் சீல் ஆயிடுச்சு. அப்போ ஓகே. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இந்த 6 overs 44 அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டாங்க போது கேம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்தியா என்ன பண்ணாங்க, கேஎல் ராகுல் விக்கெட் விழுந்துருது. ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் மேட் இன் யூர் சேசிங் 165, which is what we discussed as par அப்படின் போது after 1 over 0 for 1. அப்ப இஷான் எப்படி ஆனாரு, டபுள் கியர் தான். தட் கேவ் கோலி டு செட்டில் டவுன். ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கிலாந்து 8 overs 64 போது அங்கேருந்து அவங்க 165 வந்ததுங்கிறது பெரிய விஷயம். 2வது தப்பு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா 5 bowler தான் ஆடினாங்க. அது எனக்கு பெரிய ஆச்சரியம். அது ஹர்திக் பாண்டியா they trusted him to bowl 4 overs. எவனாவது ஒரு போலரை ஒரு இடி இடிச்சிருந்தாங்கன்னா இங்கிலாந்து உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. 6th bowler கை சுத்த கூட ஆள் கிடையாது. ஸோ அந்த ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச் எடுத்துட்டாங்க. இன்னொன்னு நீங்க ஒண்ணு கரெக்டா எனக்கு சொல்லுவீங்க, உங்களோட நாங்க ஒர்க் பண்ணும்போது பிரசனா 165 பார் ஸ்கோர்னு சொன்னீங்கன்னா அதுக்கு 12 ரன் கூட எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லுங்க.
what you are saying is a par score. What is a winning score? Winning score is always plus 10 or 12 runs in T20. That is what exactly England missed out yesterday. என்னையா 12 ரன் வச்சு என்னையா பண்ணிருக்க முடியும்? 165 17 ஓவர்ஸ்ல அடிச்சிட்டாங்க, ஓவர்ஸ் டு ஸ்பேர் 50 for 1. அங்கேருந்து எப்படி ஈவன் 10-15 ரன்ஸ் உள்ள மேஜ் த டிஃபரன்ஸ். எனக்கு என்ன ஒரு கேள்வி கேட்கணும், நம்ம நிறைய டியூவை பத்தி பேசணும். டியூவோட இம்பாக்ட் பால்ல எப்படி வருங்கிறத நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். அந்த டியூவோட இம்பாக்ட் நீங்க எல்லாம் ஒரு சின்ன நூல் எடுத்துக்கங்க, அந்த நூலை பாலை சுத்திட்டு அதுல வாட்டர் போட்டுங்க, நல்லா வாட்டர் போட்டு டென்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது என்ன ஆகும்னா அந்த நூலோட இம்பாக்ட பால்ல இருந்து கம்ப்ளீட்டா எடுத்துரும். பிச்சாய் ஒரு மாதிரி ஸ்கிட் பண்ணி பேட்டுக்கு வர வைக்கும். எனக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் தோணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போடும்போது ஷார்துல் தாக்கூரும் நம்ம ஹார்திக் பாண்டியாவும் எல்லாருமே ஸ்லோவர் ஒன்ஸ் போட்டாங்க, நிறைய கட்டர்ஸ் போட்டாங்க. அந்த கட்டர்ஸ் டீவியேட் ஆனது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸ்பின் ஆச்சு, அது மட்டும் இல்லாம பவுன்ஸ் ஆல ஒரு மாதிரி லோவா போச்சு. பென் ஸ்டோக்ஸ் அடிக்க பார்த்தாரு, லோவா போச்சு. ஆனா அவங்க போடும்போது எல்லா பாலும் நல்லா பவுன்ஸ் ஆகி வந்தது. ஹைட் ஃபேக்டர் டிஃபரன்ஸ்னால அது ஆயிருக்க சான்ஸ் இருக்கா, இல்ல டியூனால வந்து பெட்டரா இருக்க சான்ஸ் இருக்கா பிரச்சனை? இப்போ இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இட்ஸ் a very basic point. நீங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல the wicket is expected to get low அப்படிங்கும்போது you should not really chancing your arms on the front foot. இங்கிலாந்து மிஸ் பண்ண நீங்க சொன்ன அந்த கட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுட் போய் ஸ்மோக் போய் மிஸ் பண்ணதான். அந்த சிச்சுவேஷன்ல தட் இஸ் வேர் யூ காட் டு டு வாட் ஹார்திக் பாண்டியா காட் டு டு. அவர் என்ன பண்ணாரு, ஸ்டெம்ப் ஆஃப் ஸ்டெம்ப் லைன்லயே போய் நின்று பாரு டு மேக்ஸிமைஸ் த லென்த் ஆஃப் த பால். அதை நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ப்ராபபிளி இதா இருக்கும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சிலர் the kind of effort what they are putting in the release with your index finger, that also makes a difference. ஒரு ட்ராயின் பிராவோ மாதிரி ஒரு ஆள்லாம் எஃபர்ட் நம்ம ஸ்கில்ல பத்தி பேசுறோம். டுவைன் பிராவோக்கு பாத்தீங்கன்னா இப்படி இருக்குல்ல, இப்படி பிடிப்பாங்க பால், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் தம்புக்கு நடுவுல வெளில வரும், அப்படியே ஃப்ளோட்டியா ஒரு மாதிரி அப்படியே லூப்பியா வரும் ஸ்லோவர் பால். அந்த மாதிரி சொல்ல நம்ம ஸ்கில்லுக்குள்ளேயே போனா அந்த ஹைட் ஃபேக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலாவே அவங்களோட போலர்ஸ் ஜாஃப்ரா ஆர்ச்சரா இருக்கட்டும், ஓகே சாம் கரன் இஸ் நாட் வெரி டால், பட் கம்பேரிட்டிவ்லி அந்த ஹைட் டிஃபரன்ஸ்னால பால் கீழ போயிருக்குமா இல்ல செலக்ஷனா ஒரு மாதிரி அக்ராஸ் லைன் போனாங்க இங்கிலாந்து. நீங்க பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் இன்னொரு விஷயம் ரைஸ் பண்ணோம், வாஷிங்டன் சுந்தர் செஹல் 2 பேர் 2 விக்கெட் எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் பால் டர்னிங் இன் தான், ரைட் ஹேண்டருக்கு இவர் 2 விக்கெட், லெஃப்ட் ஹேண்டருக்கு அவர் 2 விக்கெட். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லா ஷாட்டுமே 4 விக்கெட்ஸுமே அக்ராஸ் த லைன் போனாங்க. வேறஸ் இந்தியன்ஸ் நிறைய பேர் they went down the ground. டாம் கரனை கூட இஷான் கிஷன் வந்து டவுன் த கிரவுண்ட் அடிச்சா 6-1 ஷார்ட்டா போட்டா தான் அக்ராஸ் பண்ணாரு, லெங்த் பால் ஸ்ட்ரைட்டா தான் அடிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இந்தியன்ஸ் வந்து குவிக்கா போட்டு ஸ்பீட் சேஞ்சா இல்ல ஜெனரல் அப்ரோச் டு பேட்ஸ்மேன்ஷிப்பா? டெஃபினட்டா நீங்க வந்து நான் இப்ப ரீசெண்டா நாங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாண்டோட ஆடணும். ஸோ அந்த வீடியோஸ் நாங்க ஸ்டடி பண்ணும்போது பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், டேவின் மலானா இருக்கட்டும், அவங்களோட ஷார்ட்ஸே என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு பிக்கப் புல் அடிக்க பார்ப்பாங்க, இல்ல ஸ்லாக் ஸ்வீப் அடிக்க பார்ப்பாங்க, கூடிய இறங்கி வரவே மாட்டாங்க. So that is what exactly you have to take into consideration, the length what they bowled and the trajectory what they bowled. இந்த மாதிரி ஒரு பிச்சில் பர்டிகுலரா ஒரு 2 பேஸ்டா இருக்கும் போது நீங்க எரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எரியும் போது லென்த் ரொம்ப கீ. மேல போட்டீங்கன்னா நின்ன இடத்துல ஸ்மோக் பண்றாங்க 6. இப்ப நீங்க வாஷிங்டன் சுந்தர் போட்ட லென்த் பார்த்து why வாஷிங்டன் சுந்தர் has been successful in wickets like this because of his length. ஏன்னா ஒரு வேரியேஷன் கிடையாது, ஒரு தூசராவோ ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி லைன் சேஞ்சே பண்ண மாட்டாரு, ஒரே லைன்ல தான் போடுவார். நீங்க வாஷிங்டன் சுந்தர ஸ்வீப் அடிக்க தெரியலன்னா யூ ஆர் கான். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இப்போ நம்ம இந்தியன்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் ஆடுறத பாருங்க. நீங்க நேற்று வந்து அவ்வளோ பெருசா டேர்ன் இல்லை. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சிலர் வந்து ரோஹித் சர்மா அவர்கள் த்ரூ த லைன் வந்து அடிக்க பார்ப்பாங்க டவுன் த ட்ராக். இஷான் கிஷான் அந்த மாதிரி கிடையாது. ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் இவ்வளவு தூரம் விட்டுட்டு அதுல இன்னொன்று இருக்கு, பவர் ஜென்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஷோல்டர்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா கொடுக்க முடியும்ன்றதுனால இஷான் கிஷான் அடிச்சாலே உங்களுக்கு 20-30 ரூபா தாண்டி தான் விழும். அப்படிங்கும்போது யூ நீட் டு ட்ரை அண்ட் பீட் ஹிம் இன் தி ஏர். தேர் இஸ் நாட் பர்ச்சேஸ் ஆஃப் தி விக்கெட் விச் இங்கிலாந்து ஃபெயில். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க இந்த ஆதில் ரஷீதையும் செட்லே ஆக உள்ள 3 overs 34. ஸோ கேம் கம்ப்ளீட்டா போயிடுது. ஸோ இங்கிலாந்து ஹாஸ் டு ரீதிங்க் தேர் ஸ்ட்ராட்டஜி, பர்டிகுலர்லி when it comes to bowling spin to Indian batsmen. இல்ல இந்த மாதிரி இந்தியாவை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மார்க் ஒரு இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ் அவரை ரொட்டேட் பண்ணி ரோஹித் சர்மா ரெஸ்ட் பண்ணாங்கன்னா அது ரெஸ்டட் ஏர்லி கால். ஒரு டாம் கரன் மார்க் வுட் பால் எடுத்து இம்பாக்ட் இருந்தா கேம்ல, இல்ல இட்ஸ் நாட் மச் ஆஃப் இம்பாக்ட்? சாரி திருப்பி சொல்லுங்க, பிரேக் ஆயிடுச்சு. இல்ல நான் ஒரு இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு மார்க் வுட் ஃபர்ஸ்ட் ஓடிஐல. இன்ஃபேக்ட் ஜெயிச்சதுக்கு ஒரு பெரிய காரணம் சொல்லலாம் மார்க் வுட். அந்த பேஸ் தான் ஒரு மாதிரி கேம் டிஃபெண்ட். திடீர்னு பார்த்தா இந்த கேம் ரொட்டேட் பண்ணாங்க. ரோஹித் சர்மா இந்தியா ரொட்டேட் பண்ணிருந்தாங்க. பட் ஆனா இந்தியா ஃபர்ஸ்ட் கேம் ரெஸ்ட் முதல்ல சொல்லிட்டாங்க, இவர் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் இந்தியால வந்து இந்தியா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஓகே, மார்க் வுட் வாஸ் நாட் 100% அப்படிங்கறாங்க. ஸ்டில் புஷ் பண்ணி விளையாட வச்சுப்பீங்களா? எப்படி ரொட்டேட் பண்றது கரெக்ட் தான். லுக், இப்போ நீங்க மார்க் வுட் அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல வந்துட்டு மேபி ஒரு கேம்ல யூ கேன் ஜஸ்ட் பி கன்வின்ஸ் இன் ட்ரைங் டு பிளாஸ்ட் த பேட்ஸ்மேன் வித் பேஸ். இப்போ ஒன்ஸ் யூ கெட் யூஸ் டு இட், ஓகே திஸ் இஸ் வாட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நிறைய பேர் இப்போ இந்த அனாலிசிஸ் அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த கிரவுண்ட் கண்டிஷன்ஸ்ல நீங்க பாப்பீங்க. ஸோ பீப்புள் ஆர் ப்ரிப்பேர்ட் வாட் எக்ஸாக்ட்லி ஆர் கோயிங் டு போல். இந்த விக்கெட்ல வந்துட்டு நீங்க ஒரு ஐடியாவே இல்லாம ஓகே ஐ எம் ட்ரைங் டு போல் அட் 150 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா, பர்டிகுலர்லி இட் இஸ் ஒரு சில பால்லாம் நீங்க வந்துட்டு இட் வாஸ் கம்மிங் ரியலி ஸ்லோ ஆஃப் த விக்கெட். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆடும் போதே கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த புல்லு ஃபிளாட் பேட்டட் புல்லு. ஸ்டோக்ஸே ஒரு பால் அடிக்க போனார், ஹார்திக் பாண்டியா அப்துல்லியான்னு தெரியல, அடிக்க போனாரு. அது அடிச்சு முடிச்ச ஹெல்மெட்ல மெதுவா காதுல பட்டு போச்சு. அடிக்க பார்த்து டுவர்ட்ஸ் த டெத். ஸோ ஐ மீன் ஆப்வியஸ்லி நேத்தோட விக்கெட் ஸ்லோவா இருந்தது. பட் எதனால வந்து மார்க் வுட் அவைலபிலிட்டி இல்லைன்னா ஒரு ரெண்டாவது ஸ்பின்னர் பத்தி யோசிக்கவே இல்லை. மோயின் அலியை பத்தியோ இல்ல பார்க்கின்சன் கூட உட்காந்துருக்காரு வெளில, ஏன் யோசிக்கவே இல்லை? இந்தியா வேற 2 ஸ்பின்னர் ஆடுறாங்க அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஹேவ் எஃபெக்ட் இல்லையா? இல்ல நான் டெஃபினட்டா வந்து மோயின் அலி ஆடி இருப்பேன் ராதர் தென் பார்க்கின்சன். ஏன்னா பிகாஸ் பார்க்கின்சன் பத்தி நான் ஆல்ரெடி சொல்றேன், வெரி ஸ்லோ த்ரூ த ஏர். இல்ல அலிபாய் தேர்ட் டே வந்துருவாரு அப்படிங்கிற மே 1st இருந்து நம்ம அப்டேட் இருக்கு. அவர் வந்து மோஷன் அது வந்து டீசர் இல்ல, அவர் பத்தி இந்த பிக்சர்ஸ், வலிமை மூவியோட பிக்சர்ஸ், அதை பத்தி அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும் மே 1 அஜித் குமாரோட பர்த்டேன்னு சொன்னாங்க. அதுதான் வலிமை அப்டேட். அலிபாய் கொடுத்தாரோ இல்லையோ நான் கொடுத்துருக்கேன். அலிபாய் அடுத்த T20 வந்து கண்டிப்பா வந்தே ஆகணும். ஏன்னா அவர் எப்படின்னா ஒரு வந்து குயிக் த்ரூ தேர் போடுறாரு, மேல எல்லாம் தூக்கி எல்லாம் போட மாட்டாரு. அப்புறம் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு என்ன பண்ணுவாரு, வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து கால்ல சொருகுவாரு. இப்ப வாட் இங்கிலாந்து லேக் வாஸ் அந்த பர்டிகுலர் டாம் கரண்ட் போட்ட உடனே ஒரு மொமெண்டம் வந்த உடனே உங்களுக்கு ஓவர் யூ சி தட் 10-12 வந்துனே இருந்தது. நீங்க 11 ஓவர்ல 100 வந்து டசன்ட் லுக் லைக் தி கேம் இஸ் ஈவன் கோயிங் ஆன் த அதர் சைட். இஷான் கிஷன் நல்ல செட்டில் ஆயிட்டு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து பண்ட் வந்து அவுட் ஆனாரு. பட் த கேம் நெவர் ஈவன் ஃபெல்ட் ஆன் தோஸ் அதர் சைட். ஓகே க்ளோஸா போகுமான்னு நினைச்சு பார்க்கறது கூட ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு இந்த 160 சேஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது இவங்களே இந்த பாபர் ஆசாம், விராட் கோலி, கேன் வில்லியம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஊர்கா சாப்பிடுற மாதிரி 155 to 165 இவங்க 20 பால் ஆடிட்டாங்கன்னா கேம் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு பொலிட்டீஷியன் சொல்லு ஒரு வாய்ப்பில்ல ராஜா அப்படின்ற மாதிரி. So you need to make sure அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல who is going to be your wicket taking bowler which never happened at all. ஒரு பக்கம் கோலி ஒரு சில்க் அண்ட் டச் பவுண்டரிஸ் அடிக்கிறாரு, இந்த பக்கம் மிதிக்கிறாங்க போட்டு பண்ணிட்டோம் இஷான் கிஷன். அப்ப இங்கிலாந்து என்ன வந்து ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்களோ அதை திருப்பி வந்து இப்ப இந்தியா ஆடி காட்டினாங்க. உங்களுக்கு மேலான ஒரு பக்கம் வச்சிருக்க மாதிரி கோலி ஆடினாரு. அதுக்கப்புறம் he always raises his tempo. So I feel that India has got the better of England when it comes to strategy, planning and the way they approach the game. So I would still say that India will have the upper hand going to the next T20. சரி, ஒரு பாக்ஸிங் பவுல் போயிருக்கு இது. அத வந்து நான் அடுத்த மேட்ச்க்கு அப்புறம் தான் யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கண்டுபிடிக்க முடியும். பட் இது ஒரு பாக்ஸிங் பவுல் தான் போயிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் வந்து இங்கிலாந்து கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி என்ன சொல்றது 13 ஓவர்ஸ் சேஸ் பண்ணிட்டாங்க 15 ஓவர்ஸ்ல. இப்போ செகண்ட் T20 வந்து இவங்க 70 ஓவர்ஸ்ல இந்தியா சேஸ் பண்ணிட்டாங்க. தேர்ட் பவுட் என்ன லேர்ன்ஸ் இருக்கு? இந்தியா என்ன கத்துட்டு இருக்காங்க, இந்தியா என்ன கத்துட்டு இருக்காங்க, நீங்க எதிர்பார்க்கறீங்க? சரி, இப்ப இங்கிலாந்து ரொம்ப சிம்பிள். இப்ப வேற ஒண்ணுமே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி இந்தியா ஃபோர்ஸ் தம் டு பிளே அது அதர் வே அரௌண்ட். அவங்களோட பேட்டர்ன் என்ன சொன்னா இந்த 12-13 ஓவர் வரைக்கும் என்னாலும் அடிச்சுனே இருப்பாங்க. சோ நீங்க இந்த 8 ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 8-10 ஓவர்லயே இருந்தாங்க. சோ பெருசா வந்துட்டு உங்களுக்கு அந்த 180-190 த்ரெட் வர மாதிரியே இல்ல. சோ அந்த 165 பார்னா அந்த 177 178 நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா 17.3 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணதுனால you might feel another 20 runs they would have chased it அப்படின்னு. நீங்க 178 first over 0 for 1ன்னா the story would have been totally different. அந்த மைண்ட் செட் அங்க வந்துட்டு இப்ப இஷான் கிஷான் அந்த சிச்சுவேஷன்ல அப்படிதான் அவர் ஆடிப்பாரு. இல்லன்னு சொல்ல ஒருவேளை அவர் அவுட் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி நான் பேசுறேன். கொஞ்சம் டைட்டா இருக்கும் மேட்ச். ஸோ இங்கிலாந்து என்ன பண்ணுவாங்க, they would really feel okay fine this is what it is, I want to make sure I have to put you on pressure all the time. ஸோ அட்டாக் மோடுக்கு நான் போயே ஆடணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் இங்கிலாந்து டீம்ல தான் சொல்லுவேன், விக்கெட் 3 ஓவர்ஸ்குள்ள விழுந்ததுன்னா மலான் இஸ் நாட் கோயிங் இன், பேர்ஸ்டோ போயிட்டு பிரஷர் அந்த ரன் ரேட் 9.5 ஓவர் எடுத்துனே வரணும். இந்தியா நான் என்ன சொல்றேன்னா இந்த மேட்ச் 5 பவுலர் வச்சுட்டு somehow they managed. ஹர்திக் பாண்டியா did really really well. இப்ப நீங்க என்ன கன்சிடரேஷன் எடுக்கணும்னா அகைன் திங்க் அபவுட் ஒன் ஆஃப் தேர் மெயின் bowlers லைக் சஹல் ஆர் புவனேஸ்வர் குமார் கோயிங் ஃபார் 4 overs 44.
அப்ப வந்து வகையா மாட்டிப்பாங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பேட்ஸ்மேன் தேவையில்லை. ஐ வுட் ஸ்டில் கெட் ஒன் மோர் bowler. நீங்க சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, தீபக் சஹர். I'll probably try and get a wicket taking bowler like Deepak Chahar. 6 overs இங்கிலாந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பாதி கேம் உங்க பாக்கெட்ல வந்துடும். ஸோ ஐ ஃபீல் இந்தியா இட் பி வெரி ஹார்ஷ். சூரியகுமார் யாதவ் உட்காந்து வச்சுட்டு தே ஹாவ் டு டேக் ஒன் மோர் bowler to make sure that base is also covered. என் கேள்விக்கு என்ன பதில்ங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இங்கிலாந்துக்கு முன்னாடி நிக்குது. என்ன ஆக போகுது தெரியாது. பட் ஒரு கேள்விக்கும், அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இங்கிலாந்து கேட்டிருந்தாங்க இந்தியாவை கேள்வி, நாங்க இப்படிதான் விளையாடுவோம், எங்களோட அக்ரெசிவ் என் கேள்விக்கு என் பதில் அப்படின்னு கேட்டாங்க. இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க இன் ஸ்டைல். நீங்க சொன்ன மாதிரி அவன் இல்லடா எமன் அப்படின்னு பண்ணாங்க. இஷான் கிஷன் மாதிரி ஒரு ஆள் ஃப்ரீ வீலிங்கா இறக்கி விட்டாங்க. போலிங் கலக்குனாங்க, 5 bowler போனாங்க, ஹார்திக் பாண்டியா இறக்குனாங்க. ஸோ ஆல் ஆன்சர்ஸ் கிவன். இல்ல நீங்க ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. சோ நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நாளைக்கு they will even charge against the fast bowlers early on. ஏன்னா வந்து அவங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஜேசன் ராய் பண்றாரு. சோ இல்ல இப்ப பண்றாரு ஜாஸ் பட்லர் அதை பண்ண பாப்பாரு. நான் எதிர்பார்க்கறது அதான், எப்படி அவங்க நாளைக்கு இல்லப்பா இன்னைக்கு மச்சி இன்னைக்கு. ஓ சாரி. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, the only one thing I wanted is to make sure சஹலுக்கு நீங்க ஃபீட்டை யூஸ் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்ப நீங்க சஹல் மாதிரி ஒரு ஆள் என்னன்னா, அவர் போடுற லென்த், அவரோட வேரியேஷன்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், டேவிட் மலா இருக்கட்டும், நிறைய அந்த பேக் ஃபுட் புல்லு ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா அடிப்பாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா, குவிக் த்ரோ தயார் இருக்கிறவங்க இந்த பிக் பண்றது ஈஸியா இருக்கும். சஹல் மாதிரி ஸ்லோவா கொஞ்சம் மெதுவா திரும்புற ஆளுலாம் நீங்க பின்னாடி போனீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பின்னாடி போனீங்கன்னா அவுட் ஆயிட்டு பின்ரோல தான் உட்காரணும் டக் அவுட்ல. சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, எப்படி நீங்க ஃபீட்டை யூஸ் பண்ண வாஷியை அதை ட்ரை பண்ணலாம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ் கெயில் என்ன பண்ணாரு, வாஷி போடுறத பார்த்துட்டு அவுட் சைட் ஆஸ்டோ போய் நின்னுட்டாரு. ஒன் ஆஃப் த மேட்சஸ் போயிட்டு பிக்கப் புல் அடிக்க ட்ரை பண்ணாரு. தட் இஸ் அ குட் ஐடியா அகேன்ஸ்ட் சம்மன் வாஷி. பட் நீங்க சஹலுங்கும் போது நீங்க இறங்கி வரலன்னா வேலைக்கே ஆகுது. பர்டிகுலர்லி இவ்வளவு பெருசு திரும்பல அப்படிங்கும் போது இறங்கி வந்தே ஆடும். ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கும் அதான் பண்ணுவாங்க. they will try and target 7 overs 75 early on. இப்ப இந்தியா இந்த போலிங்கை வச்சுட்டு அந்த அட்டாக்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? என்னோட இது என்னன்னா, இப்ப இந்தியா ஃபர்ஸ்ட் ஆடினாங்கன்னா நாளைக்கு they have to score around 185 to defend. ஏன்னா இந்த இங்கிலாந்து டீமோட டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நீங்க டாஸ் வின் பண்ணீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ணிட்டீங்க, தட் இஸ் a different issue. So the most important thing is when you are going to bat first, what is going to be the target that is required? And the 165 ஒரு 12 ரன் ஆட் பண்ணீங்கன்னா against this England side they bat really deep. 185 will be ideal. அதுக்கு நீங்க திருப்பி கேட்கலாம், அப்படின்னா ஏன் ஒரு பேட்ஸ்மேனை உட்காந்து வைக்கிறீங்கன்னு. I want to have one more bowler. I don't know what they are going to do. இல்ல அதாவது ஒரு ஆசை தான் இருக்கு, யாராவது ஒருத்தர் ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா T20 பாக்குறதுக்கு. T20 டிஃபெண்டிங் அவ்வளவு ஈஸியா ஒரு ஆப்ஷனா எனக்கு தோணல. பட் வில் ஹேவ் டு வெயிட். இந்த 5 மேட்ச் சீரிஸ் யாராவது ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணி மேட்ச் ஜெயிப்பாங்க. பட் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், என் கேள்விக்கு என்ன பதில், அந்த பதில ஆன்சர் பண்ணாதான் இங்கிலாந்து சேஸும் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சொல்லிடலாமா நம்மளோட வாட்ச் பார்ட்டியை பத்தி? IPL வாட்ச் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட 18th மேட்ச் லைவ் யூடியூப்ல நானும் மேட்ச் நடக்கும் போதே லைவா போவோம். 6 to 60 வரை மோஸ்டா இன்ட்ரெஸ்டிங் பேசஸ் ஆஃப் த கேம். 1 to 6 ஓவர் திருப்பி ஒரு பிரேக் கொடுத்துட்டு அந்த மாதிரி நாங்க கண்டினியூஸா வாட்ச் பார்ட்டி போவோம். இல்ல நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கு, வந்து கேள்விகள் கேட்கலாம். அதே மாதிரி நாங்க என்ன பண்ணோம், மியூட் மேட்ச பார்ப்போம். மியூட்ல பார்த்துட்டு இந்த இடத்துல காமெண்டேட்டர் என்ன சொல்லிருப்பாரு, தமிழ் காமெண்டேட்டர் என்ன சொல்லிருப்பாரு, காமெண்டேட்டர் என்ன சொல்லிருப்பாரு அப்படிங்கிற bring out interesting insight. நீங்களே எங்களை வாட்ச் பார்ட்டில ஜாயின் பண்ணலாம். I'm sure you will enjoy it. 4th T20 ஞாபகம் 18th அன்னைக்கு. அண்ட் இன்னியோட பஃபரிங் கொஞ்சம் முன்ன பின்ன அனுப்பான்னு வச்சுக்காங்க. ஒரு ரிமோட் லொகேஷன்ல ஷூட் பண்ணி, இன்டர்நெட்டே இல்லாத இடம், அப்ப கூட டைப் பண்ணி ஷூட் பண்ணிருக்கேன். so much for joining us. என்னப்பா பிடாக், கேள்விக்கு என்ன பதில் வருமா? கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. இந்தியா வந்து 4-1 சொல்றது ரொம்ப ஜாஸ்தி. பட் 2-1 போறாங்க. பட் எதுக்கும் ஒருவேளை இவன் தலைவர் ஏதாவது ட்வீட் பண்ணிருக்காரான்னு பார்த்துட்டு சொன்னீங்களா, தகுந்த மாதிரி நான் வந்து வேறல இந்த பக்கம் தூக்கறதா அந்த பக்கம் தூக்கத்தான் சொல்றது ஈஸியா இருக்கும். யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோங்களா சார் என்ன சொல்லியிருக்காருன்னு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா 2, இங்கிலாந்து 1. நீ அனலிஸ்டா இல்ல ஜாஃபரா ஜோசியர் மாதிரி ஒருத்தரோட ட்வீட் எதிர்பார்த்து சொல்றியா? அனலிஸ்ட் வரல பழகு. சரி, ஃபைனல் தாட்ஸ் ஆன் வாட்ச் பார்ட்டி. மக்களை கூப்பிடுங்க, உங்களுக்காக தான் மக்கள் வராங்க. தயவு செஞ்சு வந்து இப்போ தலைவர் ஆஷ் என்னோட இருப்பாரு. நிறைய பேர் கேக்குறீங்க, திடீர்னு கோவம் வந்தா அந்நியம் வருவாரு. பூஜ்யம் ஆனீங்கன்னா ரூல்ஸ் ராமானுஜம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு, அந்நியம் வருவாரு. திடீர்னு கபாலி வருவாரு, திடீர்னு பிரகாஷ் ராஜ் வருவாரு, சிங்கம் வருவாரு, எல்லாரும் வருவாங்க.
எல்லாரையும் ஒரே நேரத்தில் நீங்க பார்க்கணும்ல. வாட்ச் பார்ட்டி என்ன அப்படின்றது கரெக்டா டைம் வாட்ச்ல செட் பண்ணிட்டு உங்க எல்லாரையும் 7 மணிக்கு தரமா சிறப்பான சம்பவத்தோட சந்திக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஜாயினிங் அஸ். 6ல இருந்து 20 வரை அடுத்த மேட்ச் இன்னியோட மேட்ச் என்ஜாய் பண்ணுங்க. 18th மேட்ச் எங்களோட வாட்ச் பார்ட்டியில வந்து ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.